வணக்கம். இன்றைய செய்திகள். சமீபத்தில் நடந்த தாவேக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் தனித்து போட்டியிடலாமா அல்லது கூட்டணி வைக்கலாமா என்று கேள்வி எழுப்பப்பட்டது. அவர்களில் 90% பேர் கூட்டணி வைக்க ஆதரவு தெரிவித்ததுடன் விஜய் எடுக்கும் முடிவுக்கு சம்மதம் தெரிவிப்பதாகவும் கூறினர். அதன் தொடர்ச்சியாக மாநில நிர்வாகிகளின் முடிவை விஜய் கேட்டுள்ளார். கூட்டணி விஷயத்தில் கிளைமாக்ஸ் நெருங்கியுள்ள நிலையில் விஜயை கூட்டணியில் சேர விடாமல் அவரது அரசியல் ஆலோசகர் ஜான் ஆரோக்கியசாமியும் தேர்தல் பிரச்சார மேலாண்மை பிரிவு பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனாவும் தடுப்பதாக அக்கட்சி வட்டாரங்கள் கூறியுள்ளன. அத்துடன் சமீப காலமாக சில ஊடகங்களிலும் சமூக வலைதளங்களிலும் சில பொய்யான செய்திகள் பரப்பப்பட்டு வருகின்றன. குறிப்பாக பாஜக, அதிமுக, சசிகலா, ராமதாஸ் ஆகியோருடன் தாவேகவை தொடர்புபடுத்தி கூட்டணி பேச்சு நடத்தப்படுவதாக கூறப்படும் தகவல்கள் முற்றிலும் உண்மைக்கு புறம்பானவை. குறிப்பிட்ட கட்சிகள் மற்றும் அரசியல் தலைவர்களுடன் எந்தவிதமான பேச்சும் எந்த மட்டத்திலும் நடக்கவில்லை. காங்கிரஸ் உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சிகளோடு தொடர்பு படுத்தி கடந்த காலங்களில் கடைபிடிக்கப்பட்டதும் உண்மையில்லை. தொடர்ந்து குழப்பத்தை விளைவிக்க ஆதாரமற்ற செய்திகளை திமுகவினர் பரப்புகின்றனர் என்று தாவேக இணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார் கூறியுள்ளார். தமிழக அரசு மருத்துவமனைகளுக்கு 1100 மருத்துவர்களை நியமிக்க போட்டித் தேர்வு நடத்தப்பட்டதில் 320 பேருக்கு பணி நியமன ஆணைகள் வழங்கப்பட்டுள்ளன. ஆனால் 1071 பேருக்கு ஆணைகள் வழங்கப்பட்டு உள்ளதாக அப்பட்டமான பொய்யை திமுக அரசு கூறியிருக்கிறது. மருத்துவர்கள் நியமனத்தில் மோசடிகளை அரங்கேற்றி 761 மருத்துவர்களுக்கு திமுக அரசு துரோகம் செய்திருப்பது கண்டிக்கத்தக்கது என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். அத்துடன் பணி நியமன ஆணைகள் வழங்கப்பட்ட 320 பேரின் பெயர்கள், இடஒதுக்கீட்டு பிரிவு, தரவரிசை உள்ளிட்ட விவரங்களை திமுக அரசு உடனடியாக வெளியிட வேண்டும். தேர்தல் கமிஷனின் அனுமதி பெற்று மீதமுள்ள 751 பேருக்கும் பணி நியமன ஆணை வழங்க வேண்டும். இதை செய்ய திமுக அரசு தவறினால் ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பின் இந்த நியமனங்களில் நடந்த முறைகேடு குறித்து விசாரணை நடத்தப்படும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். ஜாதி மத மோதல் மற்றும் பதற்றத்தை ஏற்படுத்தும் வகையில் வேட்பாளர்கள் பேசக்கூடாது, மத வழிபாட்டு தலங்களில் பிரச்சாரம் செய்யக்கூடாது என்ற தேர்தல் நடத்தை விதிமுறைகள் நடைமுறைக்கு வந்துள்ளன. இந்த விதிமுறைகள் சிறுபான்மையினரான இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்களை கட்டுப்படுத்துவது இல்லை. அரசியல் கட்சிகள் ஏன் இஃப்தார் விருந்து நடத்த வேண்டும்? நாங்கள் மட்டுமே முஸ்லிம்களுக்கு பாதுகாவலர்கள், எங்களுக்கு ஓட்டு போடுங்கள் என பேசி மத அடிப்படையில் ஓட்டு சேகரிக்கின்றனர் என்று இந்து மக்கள் கட்சி தலைவர் அர்ஜுன் சம்பத் தெரிவித்துள்ளார். இஸ்லாமிய ஜமாத்துக்கள் மசூதிகளில் தொழுகை முடித்து வருவோரிடம் அரசியல் கட்சிகள் ஓட்டு சேகரிக்கின்றன. கிறிஸ்தவ சபைகள், சர்ச்சுகளில் இந்த கட்சியை ஆதரிக்க வேண்டும், அந்த கட்சியை தோற்கடிக்க வேண்டும் என பிரார்த்தனை கூட்டங்களில் பேசுகின்றனர். இவற்றுக்கெல்லாம் உடனடியாக தடை விதிக்க வேண்டும் என்றும் அர்ஜுன் சம்பத் கூறியுள்ளார். ஆம்புலன்ஸில் நோயாளிகளின் உறவினர்கள் எடுத்து வரும் பணத்தை பதிவு செய்வது கட்டாயம் என்று 108 ஆம்புலன்ஸ் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியரை மாற்ற வேண்டும் என தேர்தல் கமிஷனுக்கு அதிமுக கோரிக்கை வைத்துள்ளது. இது தொடர்பாக அதிமுக வழக்கறிஞர் அணி துணை செயலர் பாபு முருகவேல் தேர்தல் கமிஷனுக்கு எழுதிய கடிதத்தில், கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் பிரசாந்த் பொறுப்பேற்ற நாளில் இருந்து அரசியல் அமைப்பு சட்டத்திற்கு எதிராக செயல்படுகிறார். கள்ளக்குறிச்சி அதிமுக எம்எல்ஏ செந்தில்குமாரை அரசு நலத்திட்ட நிகழ்ச்சிக்கு கூட அழைக்காமல் இருந்தார். ஆனால் தொகுதிக்கு சம்பந்தம் இல்லாத திமுக எம்எல்ஏக்களை நிகழ்ச்சிக்கு அழைத்திருக்கிறார். இப்படி ஒருதலை பட்சமாக செயல்படும் மாவட்ட ஆட்சியரை தேர்தல் அதிகாரியாக வைத்து கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் தேர்தலை நியாயமாக நடத்த முடியாது. எனவே அவரை உடனடியாக மாற்ற வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது. சமையல் எரிவாயு உருளை தட்டுப்பாட்டால் உணவகங்கள், வீடுகளில் மின்சார அடுப்புகளின் பயன்பாடு அதிகரித்துள்ளது. இதனால் தினசரி மின் நுகர்வும் உயர்ந்துள்ளதாக கூறப்படுகிறது. உணவகங்கள் மட்டுமின்றி வீடுகளிலும் மின்சார அடுப்பை பயன்படுத்த தொடங்கியுள்ளதால் கடந்த சில நாட்களாக மின் நுகர்வு சற்று அதிகரித்துள்ளது. அதன்படி கடந்த வாரம் தமிழகத்தின் தினசரி நுகர்வு 18,000 மெகாவாட் முதல் 19,000 மெகாவாட் வரை இருந்து வந்தது. ஆனால் இந்த மின் நுகர்வு கடந்த 2 நாட்களாக 19,200 மெகாவாட் முதல் 19,300 மெகாவாட் வரை அதிகரித்துள்ளது. வரும் நாட்களில் இது 19,500 மெகாவாட் வரை உயரக்கூடும். ஆனால் இந்த மின் தேவையை பூர்த்தி செய்யும் அளவுக்கு மின்சாரம் மின் வாரியத்திற்கு கிடைப்பதால் எந்தவித மின் தட்டுப்பாடும் ஏற்பட வாய்ப்பில்லை என்று கூறியுள்ளனர்.
வணிக எரிவாயு உருளைகள் விநியோகம் பாதிக்கப்பட்டால் தமிழகத்தில் அடுத்த 2 நாட்களில் 1 லட்சம் உணவகங்கள் மூடப்படும் என்று தமிழ்நாடு ஹோட்டல் உரிமையாளர்கள் சங்க தலைவர் எம் வெங்கடசுப்பு தெரிவித்துள்ளார். சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் உரிய ஆவணங்கள் இன்றி கொண்டு வரப்பட்ட 12.49 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள வெள்ளிப் பொருட்கள் ரயில்வே பாதுகாப்பு படையினரால் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. சட்டப்பேரவை தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டதை தொடர்ந்து மேற்கு வங்க மாநில அரசு தலைமை செயலர், உள்துறை செயலர், காவல்துறை தலைமை இயக்குனர், கொல்கத்தா மாநகர காவல்துறை ஆணையர் ஆகியோரை பணியிலிருந்து விடுவித்து தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. மாநில சட்டப்பேரவை தேர்தலுக்கான தேதி அறிவிக்கப்பட்ட நிலையில் அடுத்த நாளே இந்த நடவடிக்கையை தேர்தல் ஆணையம் மேற்கொண்டுள்ளது. இஸ்ரேல் அமெரிக்காவுடன் சண்டை நிறுத்தத்திற்கு தங்கள் நாடு அழைப்பு விடுக்கவில்லை என்று ஈரான் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.